கழகத்தின் மூவர்ண சால்வைகளை அணிவித்து வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார். கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி வீர கேரளம் பகுதி கழக செயலாளர் கிருஷ்ணசாமி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் பலரும் உடன் இருந்தனர். தூத்துக்குடி சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே முத்தூர் கிராமத்தில் சட்டமன்ற மேம்பாட்டு நிதியில் இருந்து 9 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட நாடக மேடை திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. சிவகங்கை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் கலந்து கொண்டு மக்கள் பயன்பாட்டிற்கு புதிதாக கட்டப்பட்ட நாடக மேடையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் கிராம மக்கள் கலந்து கொண்டனர். கோவையில் முப்பெரும் முதல்வர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மாநகர மாவட்ட கழகம் சார்பில் சாய்பாபா காலனி பகுதியைச் சேர்ந்த ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா மற்றும் புரட்சித் தமிழர் ஆகிய மூவரின் பிறந்தநாளை முன்னிட்டு கோவை மாநகர மாவட்ட கழக செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காவூரில் பல்வேறு மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அதிமுகவில் இணைந்தனர். முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான காமராஜ் மற்றும் தஞ்சை மேற்கு மாவட்ட செயலாளர் ரத்தினசாமி ஆகியோர் முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். அதிமுகவில் இணைந்த அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி வரவேற்பு அளிக்கப்பட்டது. அம்மாபேட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட விவசாய இளம் பாசறை நிறுவன தலைவர் PA ராஜா தலைமையிலும் அம்மா பேரவை மாவட்ட செயலாளரும் பாபநாசம் கிழக்கு ஒன்றிய செயலாளருமான துரை சண்முகப்பிரபு ஏற்பாட்டிலும் நடைபெற்ற இந்நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இளமதி சுப்பிரமணியன், ராம்குமார் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் எடுத்துக்கட்டியில் மாவட்ட கழக செயலாளர் பவுன்ராஜ் முன்னிலையில் திமுக உறுப்பினர்கள் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செம்பனார் கோவில் தெற்கு ஒன்றியம் அரசூர் ஊராட்சியைச் சேர்ந்த திமுக முன்னாள் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் அக்கட்சியில் இருந்து விலகி மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் பவுன்ராஜ் தலைமையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். மேலும் நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். தருமபுரி மாவட்ட வர்த்தக அணி சார்பில் புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்தநாள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KP அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது. தருமபுரி மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்ட ஏற்பாட்டினை வர்த்தக அணி மாவட்ட செயலாளர் பொன்னுவேல் செய்திருந்தார். மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் SR வெற்றிவேல், சட்டமன்ற உறுப்பினர்கள் கோவிந்தசாமி, சம்பத்குமார் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் அம்மாவின் பிறந்த நாளை சீரும் சிறப்பாக கொண்டாடவும் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட வேலிங்கப்பட்டறை பகுதியில் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு அண்ணா தொழிற்சங்கம் காஞ்சிபுரம் மண்டல போக்குவரத்து பிரிவும் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான P. சோமசுந்தரம், அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் R. கமலக்கண்ணன் மற்றும் தலைவர் தாடிம ராசு ஆகியோர் நலத்திட்ட உதவிகளையும் அன்னதான பொட்டலங்களையும் வழங்கினர். காஞ்சிபுரம் மண்டல பொருளாளர் R. வேணுகோபால் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர்கள் வாலாஜாபாத் பா கணேசன், மைத்திலி திருநாவுக்கரசு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். கோவையில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து சுமார் 22,60,000 ரூபாய் மதிப்பீட்டில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் திறந்தவெளி கலையரங்கம் அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணியின் வழிகாட்டுதலின் பேரில் கோவை மாநகர மாவட்ட கழக செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். மேலும் நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.